அரசியல் களத்தில் எப்பொழுதும் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்று சொல்வார்கள். அந்த வகையில் பெண்ணினத்திற்கு ஒரு பேராபத்து என்றாலோ அல்லது பெண்ணினத்திற்கு இழிவு ஏற்படும் போதோ தான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் என்பதைப் போல பல தளங்களில் பெண்ணியத்தின் பெருமையை பறைசாற்றும் விதமாக பெண்ணினத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலும் பல கருத்துக்களை பதிவு செய்ததில் தனக்கென்ற தனிகற்ற இடத்தை பிடித்தவர்களில் ஒருவராக விளங்குகிறவர் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. கனிமொழி அவர்கள் பெண்ணினத்தின் பெருமையை பல தளங்களில் எடுத்துரைப்பது மட்டுமல்லாமல் பல கட்டுரைகள், பல கடிதங்கள், தனது பேச்சுகளின் வாயிலாகும் பெண்ணினத்தின் பெருமையை ஓங்கி ஒழிப்பதில் அவருக்கென தனி கௌரவமும் உண்டு. சமீபத்தில் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பரவப்படும் அவதூறுகள் குறித்து திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடுமையான தனது கண்டனத்தை பதிவு செய்ததோடு கட்சி மாற்று கட்சியாக இருந்தாலும் கூட பெண்ணினம் என்று வருகிற பொழுது பெண்ணினத்தை காக்கும் முனைப்போடும் கூட அரசியலில் நிரந்தர எதிரிகளாக தாவேகா அரசு இருந்தாலும் தாவேகாவினர் பல தளங்களில் திமுகவை தீய சக்தி என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த போதும் கூட அரசியலுக்கு அப்பாற்பட்டு சம உரிமை, பெண்களுக்கான உரிமை என்பதான நிலைப்பாட்டில் கனிமொழியின் கடுமையான கண்டனமும் பெரும் வரவேற்பை மட்டுமல்லாமல் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது என்று சொல்லலாம். அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் அவதூறுகளுக்கு எதிராக அரசியல் வேறுபாடுகளை கலந்து அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் செயல்பாடுகள் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் நவீன உடை அணிந்த பெண் ஒருவர் காரிலிருந்து இறங்கி வரும் வீடியோ ஒன்று வேகமாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த வீடியோவில் இருப்பது அமைச்சர் கீர்த்தனா என கூறி சில அரசியல் உள்நோக்கத்துடன் அடுக்கடுக்கான பல விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கும் அமைச்சர் கீர்த்தனா அந்த வீடியோவில் இருப்பது தான் இல்லை என்பதை மிக தெளிவுபடுத்தியுள்ளார். ஆனாலும் ஒருவேளை அந்த வீடியோவில் இருப்பது தானாக இருந்தாலும் அதில் என்ன தவறு என்று தனது துணிச்சலை வெளிப்படுத்தும் விதமாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஒரு பெண்ணின் உடை, தோற்றம் அல்லது அவரது மகிழ்ச்சி ஆகியவை ஏன் எப்பொழுதும் பொதுவெளியில் விமர்சனத்துக்குள்ளாகப்பட வேண்டும் என்பதாகவும் பெண்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது ஆணாதிக்க மனநிலையின் வெளிப்பாடு என்றும் கீர்த்தனா தனது வேதனையை வெளிப்படுத்தி தனது துணிச்சலான பதிலையும் பதிவு செய்திருப்பது சமூக வலைதளங்களில் உள்ளபடியே வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. இத்தகைய விமர்சனங்களின் மத்தியில் அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஆதரவாக திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள செய்தி மேலும் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் தாவேகா அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஆதரவு கரம் நீட்டும் வகையிலும் இருந்திருப்பதை யாராலும் எளிதில் மறக்க முடியாது. அந்த பதிவில் கனிமொழி கூறியிருப்பது கட்சி வேறுபாடின்றி பொதுவாழ்வில் இருக்கும் பெண்கள் மீது தொடர்ந்த அநாகரிகமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் களத்தில் துணிச்சலுடன் செயல்படும் பெண்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்களே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் அவர் கடுமையான தனது விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் பெண்களின் உடை, தோற்றம் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது மலிவான அரசியலையும் பிற்போக்குத்தனமான சிந்தனையும் வெளிப்படுத்துவதாக கனிமொழி தனது கண்டனத்தில் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற அநாகரிக தடைகளை தாண்டி பெண்கள் பொது வாழ்வில் வெற்றி பெற வேண்டியுள்ளது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக திமுகவும் தமிழக வெற்றிக் கழகம் இடையே கடுமையான போட்டிகளும் கடுமையான வார்த்தை விமர்சனங்களும் நிலவி வந்தபோதும் மாற்றுக் கட்சியை சார்ந்த பெண் அமைச்சர் ஒருவருக்கு ஏற்படும் களங்கத்தின் போது உடனடியாக குரல் கொடுக்கும் வகையில் கனிமொழியின் இந்த ஆதரவு குரல் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலும் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருப்பதோடு கனிமொழிக்கு பாராட்டுகளும் குவிய துவங்கியிருக்கிறது. கனிமொழியை தொடர்ந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் தாவேகா அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் தங்களின் நிலைப்பாட்டையும் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகிறார்கள். தேவையில்லாமல் அமைச்சர் கீர்த்தனா போன்று காட்சியளிக்கப்பட்ட வேறு பெண்ணின் காட்சியை வைத்து அமைச்சருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஆளும் தாவேகா அரசு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் ஒரு பெண் அமைச்சரை குறித்து தேவையில்லாத விமர்சனங்களை எடுத்து வைக்கும் நெட்டிசன்களின் ஆணாதிக்க சக்தியின் வெளிப்பாட்டை தோலுறுத்தி காட்டியிருப்பதோடு பெண்ணினத்தின் பெருமையும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் தேவையற்ற விமர்சனங்களையும் தடுக்கும் வண்ணமாக கனிமொழி போன்றவர்கள் பொதுத்தலங்களில் தங்களுடைய குரலை வேகமாக ஒலித்திருப்பது உள்ளபடியே அரசியலுக்கு அப்பாற்பட்டு பெண்ணினத்தின் மாண்பை காக்கும் ஒரு பெருமைக்குரிய செயல்பாடுகளின் நடுநிலை பார்வையாளர்களின் பாராட்டுகள் குவிய துவங்கியிருக்கிறது. மேலும் அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிராக வீடியோவை சமூக வலைதளங்களில் முதலில் பகிர்ந்தது சில திமுக ஆதரவு சமூக வலைதளங்களின் பக்கங்கள் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரப்பூர்வமான உறுதி செய்யப்பட்ட தகவல்களும் இனி முழுமையாக வெளியாகப்படவில்லை என்பதான குரலும் ஒருபுறம் இருக்கிறது. இத்தகைய சூழலில் சொந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் பெண்களை தரம் தாழ்த்தி பேசுவதை ஏற்க முடியாது என்ற வகையில் கனிமொழியின் பதிவு அமைந்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஆளுமையின் அடையாளத்தின் வெளிப்பாடாகவும் பெண்ணினத்தின் பெருமையை பறைசாற்றும் தளமாகவும் இது பார்க்கப்படுகிறது. அரசியல் கட்சிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் மற்றும் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் பெண்களின் கண்ணியம் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதில் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற குரல்தான் தற்போது மேலோங்கி நிற்கிறது.